எனக்கு உண்மையாவே டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத திங்கட்கிழமை நாங்க எங்க குண்டால போய் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும். அதுக்கு சனிக்கிழமை எப்போதுமே மல்லிகை சாமான்லாம் 1/2 கிலோ பாக்கெட்டு 1 கிலோ பாக்கெட்டு ஒரு மொபைல் பாருங்க. மொபைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாட்டர்டேவோட டே விலாக். அதுக்கப்புறம் என்னைக்கு நாங்கள் போனோம், எனக்கு உண்மையாகவே டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத திங்கட்கிழமை நாங்கள் எங்கள் குண்டால போய் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லணும். அதுக்கப்புறம் டே விலாக். ஒரு 2-3 நாளாக இங்கே நல்ல மழைங்க. நேற்று ஒரு நாள் மழை இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கு முன்னாடி 2 நாள் மழை பெஞ்சது. இன்றைக்குமே இப்போ தான் நல்ல செம்ம காற்று, மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. இப்போ லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. இங்கே கிளைமேட் நல்லா இருக்குது. அங்கே எப்படி இருக்குது? கொஞ்சம் சேஃபாக இருங்க. எல்லோரும் மோர், முக்கியமாக பழைய சாதம்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தயிர் ஊற்றி சாப்பிட்றது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 5:16க்கு எந்திரிச்சேங்க. எந்திரிச்சாதான் எப்போதும் போல் அடுப்பில் சாணி பூசிட்டு ஒலை வச்சதுக்கப்புறம் தான் வாசல்லே கூட்டினேன். இன்றைக்கி வெயில் வரும் போல் அம்மா கால் பண்ணுறாங்க. சனிக்கிழமை எப்போதுமே மல்லிகை சாமான்லாம் பேக்கில் இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட்லாம் வீடு வீடாக விற்றுட்டு வருவாங்க. அதில் மீல் மேக்கர் இது 40 ரூபா பாக்கெட்டு, இது ஒன்று. அப்புறம் சர்ஃபிக்சல் இது 1/2 கிலோ 70 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 100 ரூபாலோ 110 ரூபாலோங்க. நான் அங்கே போயிருக்கும்போது ஒரு டைம் வாங்கினேன். இங்கே 70 தான். அப்புறம் இங்கே அப்பளம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இறப்பு உளுந்து தான், ஆனால் இது கூடவே கரஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள். லாஸ்ட் நாள் அங்கன்வாடி தள்ளு 6:15க்கு எழுப்பி 6:30க்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒரு ப்ரெஷ் பண்ணல. அம்மா இடையில கால் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நான் இப்போ தான் எந்திரிச்சேன், என்னை ப்ரெஷ் பண்ண சொல்லி அம்மா திட்டிக்கிட்டே இருக்கான். தள்ளி நில்லுமா, அப்போ அங்க பாரு, நீ அனுப்பிக்கொள்ள. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில தேவையான அளவுக்கு வடிச்சிட்டு இப்போ குழம்பு வைக்க போறேன். துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பாசி பருப்பு சேர்த்து தான் பருப்பு குழம்பு. மீல் மேக்கரும் தேவையான அளவுக்கு ஊற வச்சாச்சு. இது கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் சேர்த்து பருப்பு குழம்பு தான். சரி, தண்ணி காஞ்சிருச்சு, அலசிட்டு வந்துட்டேன், சேர்த்துடுறேன். டயபெட்டிஸ் இருக்குங்கிற பீதியில் பாலில் சர்க்கரை கூட கலக்காமல் அப்படியே குடித்தேங்க. இங்கே கிளைமேட் மாறி இருக்கவும் இன்றைக்கி தான் பால், மிளகு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிளகு பால் குடித்தோம். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப தண்ணியாகவும் வைக்கல. இன்றைக்கி மீல் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். தேஜு நல்லா விரும்பி சாப்பிடுவா. மார்னிங் சாப்பாடு சாதம், அதுக்கப்புறம் இந்த பொரியல் உருளைக்கிழங்கு வாழைக்காய் பொரியல். நேற்று ஈவினிங் செஞ்சது. பருப்பு குழம்பு, அப்பளம். இவ்வளோதாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பாப்பாவுமே அங்கன்வாடியிலேருந்து வந்துட்டா. டைம் இப்போ ஒரு 10:30 இருக்கும். இன்றைக்கி இங்கே நல்ல வெயிலுங்க. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிளைமேட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி மூங்கில் மரம் அவ்வளோ பெருசே வளைஞ்சு போயிருக்கு. அதையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கொடுமா, ஒன்று கொடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வைரலாக இருந்த அந்த மேஜிக் எரேசர் ஸ்பாஞ்ச் ஒன்று ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கி, ஸ்பாஞ்சை தண்ணியில் நனைச்சிட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும்லங்க, அது ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துல நம்ம தேய்ச்சா சூப்பராக க்ளீன் ஆகும். அது செவத்தில் குழந்தைங்க எல்லாம் பேனா, பென்சில், அப்புறம் ஸ்கெட்சில் கூட வரைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல, அதுவுமே அழியும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எரேசர் ஸ்பாஞ்ச் தான் வாங்கியிருக்கேன். அதில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க ஸ்விட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் பீரோ, எங்களோட ஒயிட் கலர் பீரோ தானே, அதில் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதை நானும் தொடச்சி பார்த்துட்டு அந்தளவுக்கு போகிற மாதிரி தெரியல. இதில் தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, 2 நாளைக்கு முன்னாடி கிளைமேட் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். மூங்கில் மரம் எப்படி வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதுவும் 1 2 இல்லைங்க, 3 4 மரம்.
இது வந்து பச்சையாக இருக்கும் போதெல்லாம் தூக்குறது கஷ்டம். என்னோடய மாமனார் ஏதாவது தேவைக்கு கட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே அந்த வேர் பகுதி கொஞ்சம் மேலே கட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டும் மாமனார் 2 பேரும் சேர்த்து தான் இழுப்பாங்க. அந்த மரமே இப்படி இருக்குங்க. ஆனால் இன்னும் இந்த பப்பாளி மரம் விழவே இல்லை. ஒரு லக்கு தான். நான் வந்து விழணும்னு வேண்டலை. இருந்துமே இது பாருங்கள், பாதி இது ஒரு மாதிரி மங்கி எப்போ உடையும்னே தெரியாது அந்த நிலமையில் இருக்குது. அதே மாதிரி அதே பப்பாளி மரத்துக்கு பக்கத்தில் வேலி ஓரமாக ஒரு 2-3 மாமரம் இருக்குங்க. அதுவுமே வளைஞ்சு போயிருக்கு. நான் என் ஹஸ்பண்டுக்கிட்டையுமே கட்டி விடுங்கன்னு சொல்கிறேன். இல்லை அதுவாகவே நிமிந்துடும், இது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமை காலையில் 6:50 இருக்குங்க. அப்போவே நல்ல மழை. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் முருங்கைக்கீரை கடைகளுக்காக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேஜுவுக்குமே அன்றைக்கி அங்கன்வாடி இல்லை போல். மழை விட்டுருச்சு அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். அங்கன்வாடி தீதி சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா தானே இருக்கிறா, வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படின்னா உள்ளே போகிறது வெளியே வர்றதுமா இருப்பாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லியிருந்தேன். சரின்னு அவள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவர் வந்து அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சார். நான் வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேங்களா, பாப்பா கீரை உருகிட்டு இருந்தா. நீங்கள் மட்டும் நல்லா தூங்குறீங்களேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சமைக்கும்போது லாஸ்ட்டாக அவர் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணார். வந்து அவருக்கு கொடுத்துருந்த துவரம் பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு முருங்கைக்கீரை கடையில் தாங்க செய்ய போகிறேன். பருப்பு பாதி வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், சீரகம் எல்லாமே போட்டு இப்போ வெந்துட்டுருக்கு. முருங்கைக்கீரை கடையிலுக்கு தனியாக முருங்கைக்கீரை எடுத்தாச்சு. சார் அப்போ வந்து தூங்கினாரு. அப்போ வந்து நான் குழம்பே வைக்காம தான் இருந்தேன், சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிட்றதுக்கு ஆசை வந்திருக்கும் போல் எந்திரிச்சதும் இன்னும் கொஞ்சம் பறிச்சுட்டு வா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுன்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அமெரிக்கார கோத்துல குத்துறியாடி. பொரியல் செஞ்சுட்டு இருக்கும் போதே என்னை திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் செய்ய தெரியல, எனக்கு கற்றுக் கொடுக்குறியா அப்படிலாம் கேட்குறாங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சா செய்யலாம்ல. இன்னைக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்களாம். மறுபடியும் மழை இருக்குது. இப்போ முருங்கைக்கீரை கடையல், அதுவும் துவரம் பருப்போட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமேனு முருங்கைக்கீரை பொரியல், கடையல், பொரியல், சாப்பாடு. இதுதான் இன்னைக்கு சமையல். ஒரே ரைனிங்காக இருக்கு வார்த்தை. அன்னைக்கு ஈவினிங் நான் நினச்சிட்ருக்கேன் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நைட்டாவது வீடியோ எடிட் பண்ணலான்னு. ஆனால் வந்துச்சு பாருங்கள் 6:50க்கெலாம். செம்ம மழைங்க. அடுப்போடு சேர்த்து சமைக்கிற இடம் அப்படியே பாதியோட ஈரமாயிடுச்சு. வெளியே நிற்க கூட முடியல. அன்னைக்கு நான் சீக்கிரமாக வேலையை முடித்தது எனக்கு தாங்க ரொம்ப நல்லதாக அமைஞ்சிச்சு. காலையில் செஞ்ச முருங்கைக்கீரை கடையிலுமே இருந்தது. எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பால் வந்து லாஸ்ட்டாக தான் காய வச்சுருந்தேன். ஈவினிங் பொரியல் வந்து உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் சேர்த்து பொரியல் பண்ணியிருந்தேன். பொரியல் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பால் காய வச்சு மழை வந்தது. இப்போ வந்து துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலரில் தான் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் டஸ்ட்டு தெரியுதுங்களா? பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து இருமா, இதை வந்து இப்போ தொடச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? சரி, தண்ணியில் நனைச்சிட்டேன். இரு, வேறு ஏதாவது வேலை பாருன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் சரி தேய்க்கிற வேலை தானே செய்யட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். வா ஓடியா, இங்கே தேய். நீ இந்த இடத்துல இப்படி தேய்க்கணும். அழுக்கு வருது. இருங்க, நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன்ல அந்த இடத்துல. இல்லாட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? மெதுவாக தைக்கணும், பீரோ ஆடும். சரியா? இங்கே பாருங்க காமி. மெதுவாக தைக்கணும். அந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகுமா என்னவோங்கிற டவுட்டில் நான் கம்மியான ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். தேவைப்பட்ட டேக் பண்ணுறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. சரி, நான் இதை சுத்தம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இது கொஞ்சம் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கிறனால பேலன்ஸ் இல்லாமல் ஆடுங்க. அதனால் நான் மெதுவாக மொத்தமாக தொடச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள்.
மொத்தமாக தொடச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். உண்மையாகவே சூப்பர் டிஃப்ரெண்ட். இப்போ பீரோ ஃபுல்லாக தொடச்சிட்டேங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ சின்ன சின்ன மார்க் மாதிரி இருக்குது. இல்லாட்டி இந்த பீரோக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அது எடுக்குது போல். இது மட்டும்தான் போல். ஆனால் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ பீரோ பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? நல்லா தொடச்சிட்டேன். இன்னொன்று வந்து நம்ம ஊரில் பீரோ வைக்கிறதுக்கு கிடைக்கிற ஸ்டாண்டு இங்கே நாங்கள் நிறைய கடையில் தேடிட்டோம். வேறு எங்கேயாவது பெரிய பெரிய கடையில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஆப்போ நல்ல ஸ்டோர் பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்களா? என்னோடய பீரோ இங்கே பாருங்கள், கீழே ஸ்டாண்டு வைக்காமல் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நானும் வாங்கினதுலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஸ்டாண்டு இங்கே கிடைக்கலங்க. சிமெண்ட்டில் கூட கேட்டு பார்க்குறோம், இல்லை. சூப்பராக இருக்குது. இப்போ முன்னாடி பார்க்கறத விட இப்போ அழகாக இருக்குது. மேடம் ஸ்டார்டிங்கில் சும்மா எடுக்க வேணாம், வை உள்ள பிஞ்சு போயிடும். வச்சிரு. மேடம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பாதி வேலை கூட முடியலங்க. நான் தேய்ச்சதில் முன்னாடியே உடஞ்சிருந்தது மட்டும் லைட்டாக பிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், சரியாக செய்யவே இல்லை. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாயாடிக்கிட்டே இருந்தால், அதனால் செய்ய இஷ்டம் இருந்தால் செய், இல்லாட்டி போய் படுன்னு சொல்லிட்டேன். மேடம் கோவத்தோடு போய் படுத்துட்டாங்க. இப்போ வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கரண்ட் இல்லை. இந்த ஸ்விட்ச் பாக்ஸில் இருக்க எல்லா பிளக்குமே எடுத்துட்டேன். பார்க்கலாமா? முதல்ல இடையில இருக்கிறத சும்மா ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி போகுதுன்னு பார்க்குறதுக்கு கீழே வந்து இங்கே மட்டும் தொடச்சிருந்தேன். இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். மாமனாரும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியே போயிருக்காங்க. வரட்டும், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. கீழே சைடில் எல்லா இடமே தேய்ச்சிருக்கேன். இப்போ இந்த கலரில் இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவோ பெட்ரு தானே, இல்லைங்களா? அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்த ஸ்விட்ச் பாக்ஸ்லையுமே க்ளீன் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பீரோ ஸ்விட்ச் பாக்ஸை விட மிக்சியை க்ளீன் பண்ணும்போது தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நான் இதில் எல்லாம் அதிகமாக ப்ரஷ்ஷு இல்லாட்டி சின்ன சின்ன துணி வச்சுமே க்ளீன் பண்ணாலும் அந்த சின்ன ஓட்டை இருக்குல்லங்க, அதில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இல்லாட்டி கருப்பாக அங்கங்கே தங்கிரும். ஸ்பான்ஸில் க்ளீன் பண்ணதில் உண்மையாகவே கொஞ்சம் புதுசு மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து இன்றைக்கி ஒரு 2:30க்குங்க. செம்ம காற்று, மழை வரப்போகுது. இப்போ டைம் 4:22ங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் நிற்கலை, லைட்டாக தூறிக்கிட்டு இருக்கு. நான் குளித்து முடித்தே மழை பெஞ்சதுங்க. ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சது அப்படியே இருக்குது. ஈவினிங் தான் அலசணும். ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் முன்னாடியே ஒரு நாள் லைவில் சொல்லியிருப்பேன். வீடியோவில் அதை பற்றி நான் எதுவுமே பேசலை. இங்கே ஃப்ரீ செக்கப்புக்கு வந்திருந்தாங்க. டயபெட்டிஸ் அப்புறம் பிபி எல்லாம் செக் பண்ணுறதுக்கு. அப்போ செக் பண்ணும்போது எனக்கு 100க்கு மேலே ஏதோ ஒரு பெர்சன்டேஜில் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து நான் நினச்சது டயபெட்டிஸ் அப்படின்னா உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன் இருக்கும்னு. ஆனால் சர்க்கரை வியாதின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆகஸ்ட் வந்தால் தான் 26 ஆரம்பம். அப்படி இருக்கும்போது சர்க்கரை வியாதின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது பார்க்கலாம். நல்ல டைம் இப்போ ஒரு 7:35 தான் ஆகுது. நாங்கள் இப்போயே கிளம்புறோம். எதுவும் சாப்பிடல, வெறும் வயிற்றில் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் நான் தேஜு அவங்க அப்பா 3 பேருமே கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்னங்கிறத பார்க்கலாம். போகலாமா? உன்னோட செப்பல் காமி. நல்லா இருக்கா?
பாப்பாவுக்கு ஏன் இந்த மாதிரி கோணலா நேர் எடுத்து தலை சீவுறேன்னு சொல்லியிருந்தீங்க. மேலே காமி. அவளுக்கு என்ன மாதிரியே ஏர் நத்திங்க. ஒரே மாதிரி நேர்வாவு அப்புறம் கோணவாவெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் முடி இல்லாமல் இருக்கும். அதனால் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மாடர்னாகவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. செம்மையாக பயந்துட்டேன். இதே என்னோட இடத்துல தாத்தாவோ பாட்டியோ இருந்திருந்தா எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்ருக்கணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே டீட்டெயிலாக பேசலாம். எனக்கு டயபெட்டிஸே இல்லை. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னா, இருங்க பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன். இதுதான் என்னோட ரிப்போர்ட், சரிங்களா? முதல்ல ஜென்ரல் டாக்டர்கிட்ட தான் பார்த்தோம். டயபெட்டிஸ் செக் பண்ணுறது, அப்புறம் ஹீமோகுளோபின் செக் பண்ணுறதை எழுதி கொடுத்துட்டு முதல்ல போய் செக் பண்ணிட்டு வர சொன்னாங்க. இதில் சர்க்கரையோட அளவு வந்து 85 தான். ஹீமோகுளோபின் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரிங்களா? செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் காமிச்சேன். அதுக்கப்புறம் பிபி செக் பண்ண சொன்னாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு தலை சுத்தமானு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அயன் டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த அயன் டேப்லெட் வந்து ஹாஸ்பிட்டல்லே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் டேப்லெட் மட்டும் வெளியே வாங்கிக்க சொன்னாங்க. இது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. அயன் விட்டமின் ரெண்டுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஹீமோகுளோபின் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு. அங்கன்வாடியில் செக் பண்ணிவிட்டு எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்லங்க. இன்னும் 2-3 டெஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து 400 ரூபாய் தேவைப்படும்னு சொன்ன உடனே நான் முதல்ல இவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க, செக் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்டதுக்கு, நம்ம வெளியே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கலாம், இங்கே செக் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. இதே ஏன் இடத்துல ஒருவேளை தெரியாத பெரியவங்க தாத்தா பாட்டி யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக செக்கப் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இடத்துல நான் போய் மாத்திரையும் வாங்கி சாப்பிட்ருந்துருக்கணும். வெளியே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருப்பேங்கிறதுக்காக போனேன். எனக்கு டயபெட்டிஸே இல்லைங்க. எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் சேஃபாக இருங்க. உங்களுக்கு ஒருவேளை யாராவது ஊருக்கு செக்கப் பண்ண வராங்க, இந்த மாதிரி தப்பாக சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஹாஸ்பிட்டல்லையாவது இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையாவது போய் செக்கப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிடுங்க. அவங்க சொன்னதுலேருந்தே நான் உருளைக்கிழங்குலேருந்து பால் கூட சர்க்கரையே போடாமல் குடிக்கிறேங்க. ரொம்ப அப்படியே ஆற வச்சுட்டு அதே மாதிரி குடித்தேன். கண்ட்ரோல் ஆகணும், இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எவ்வளோ பயத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு டயபெட்டிஸே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகிற விஷயத்துலையும் சரி, இல்லை ஃப்ரீ செக்கப்லையும் சரி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படியும் ஏமாத்துற சில பேர் இருக்காங்க. நம்ம தான் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். இன்னும் மழை இருக்குன்னு நினைக்கிறேன், இடி இடிச்சிட்ருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.